நான் உங்கள் பின்சி. வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய மேஜிக் கியூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இதை பர்த்டே கிஃப்டாக இல்லை நம்ம ஒய்ஃபுக்கு இல்லை ஃபியான்ஸிக்கு ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை பண்ணி கொடுக்கலாம். இது நம்ம ஃபேமிலியாக டூருக்கு போகிறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக டூருக்கு போகிறோம், இல்லை யாருக்கு கூடயாவது வெளியே போகும்போது நம்ம மெமரிக்காக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வச்சு ஈஸியாக இந்த கியூப் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆரஞ்சோட பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஈஸியாக பண்ணக்கூடிய மேஜிக் கியூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேஜிக் கியூப் பண்ணுறதுக்காக இதே மாதிரி 1 இன்ச் அளவில் நான் மரக்கட்டைகள் எடுத்திருக்கேன். இது எல்லா பக்கமுமே 1 இன்ச் அளவு தான். இதை நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி பிக்சர் எடுத்திருக்கேன். இது என்ன இதில் எடுத்திருக்கேன்னா ஸ்டிக்கர் பிரிண்ட் எடுத்திருக்கேன். இதை நம்ம பீல் பண்ணிவிட்டு ஒட்டிட்டா போதும். இதோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் உயரம் 2 இன்ச்சு நீளம், அந்த அளவில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டி சாதம் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோ. நீங்கள் சட்டி சாதம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது 4 இன்ச்சு நீளத்துலேயும் 2 இன்ச் உயரத்துலேயும் அதுக்கப்புறம் 4 பிக்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம பீல் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிட்டால் போதும். ஸ்டிக்கர் டைப்பில் தான் எடுத்திருக்கேன். கூடவே இதே மாதிரி ஒரு டேப் எடுத்திருக்கேன். 1 இன்ச் அளவில் டேப்பு கிடச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எனக்கு அது கிடைக்கல, அதனால தான் இதை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணாலே போதும். வாங்க மேஜிக் கியூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இதே மாதிரி 2 பீசஸ் எடுத்துக்கோங்க. பீசஸ் எடுத்து இதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே செலோ டேப் ஒன்று ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இதை இப்படியே மடிச்சுட்டு திருப்பி வச்சுட்டு இதில் மேலே செலோ டேப் ஒட்டிக்கோங்க. நம்ம இப்போ இந்த பக்கத்தை ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒட்டியிருக்கோம். இதை எப்படி வச்சிங்கன்னா இந்த பக்கம் ஒட்டியிருக்கோம். ஸோ இதே மாதிரி அடுத்து நம்மளுக்கு 3 பேர் இருக்குது, அதையும் இதே மாதிரி ஒட்டிக்கோங்க. இதை ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப் மாறினாலும் மொத்தத்துலேயும் குழம்பிடும். ஸோ ரொம்ப எப்படி நான் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மீதி இருக்கிற 3 பேரையும் இதே மாதிரி பண்ணிட்டு வரலாம். நம்ம இப்போ 4 பேரையுமே ஒட்டி முடிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக வந்திருக்கு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இனி நம்ம டேப்பு வார பகுதி மேலே வர்றது மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சுருங்க. எல்லாத்துலேயுமே டேப்பு மேலே வரணும். இப்போ டேப் எல்லாமே மேலே வந்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம இனி இது 2 மட்டும் திருப்ப போகிறோம். மீதி 2 அப்படியே தான் இருக்க போகுது. சென்டரில் இருக்க 2 மட்டும் இதே மாதிரி நம்ம திருப்பியாச்சு. இனி இதை நம்ம ஒருக்கா டர்ன் பண்ணணும். இதே மாதிரி இதை இந்த பக்கம், அதுக்கப்புறமா இது 2ஐயும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறதையும் இது கூடவே சேர்த்து இப்படி வச்சுருங்க. இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி நம்ம எப்படி டேப் போட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பக்கத்துலேயும் இருக்கிறதுல டேப் ஒட்டியிருக்கோம். மேல் பகுதியில் இந்த 2க்கும் 2 சைட்லேயும் டேப் ஒட்டியிருக்கோம். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ இந்த 2 பக்கத்துலேயும் மேலே டேப் ஒட்டியிருக்கோம், இந்த 2க்கும் சைடில் டேப் ஒட்டியிருக்கோம். ஸோ நம்ம இனி இதை இப்படியே திருப்பி போட போகிறோம். மொத்தத்தில் எல்லா பீசஸையும் சேர்த்து தூக்கிக்கோங்க. இப்படியே நம்ம திருப்பி போடுறோம். இப்போ திருப்பி போட்ட போது இங்கே எந்த இதுலேயுமே நம்ம செலோ டேப் போடலை. இனி நம்ம இது 2க்கும் இது 2க்கும் இது 2க்கும் இது 2க்கும் டேப்பு போட போகிறோம். ஸோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நான் இது 2க்கும் போடுறேன். நீங்கள் எவ்வளோ டைட்டாக போட முடியுமோ அவ்வளோ டைட்டாக செலோ டேப் போட்டுக்கோங்க. இதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது 2லேயும் செலோ டேப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது 2லேயும் செலோ டேப் போட்டுக்கோங்க. ஒட்டும்போது கவனமாக ஒட்டிக்கோங்க. அடுத்ததில் போகாத மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நம்ம எது 2ல் ஒட்டுறோமோ அது 2க்கு மட்டும்தான் செலோ டேப் போடணும். அடுத்த பீசஸில் போகக்கூடாது செலோ டேப். இப்போ நம்ம இது 2க்கும் செலோ டேப் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா இது 2க்கு போட்டிருக்கோம், இது 2க்கு போட்டிருக்கோம், இது 2க்கு போட்டிருக்கோம். சென்டர் பீஸ் தனியாக தான் இருக்குது.
இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இதே மாதிரி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சென்டர் 4 பார்ட்டாக இதே மாதிரி திருப்பிக்கோங்க. கரெக்டு. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதை இப்படி திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பிக்கோங்க. இது ரெண்டுக்கும் இடையில செலோ டேப் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில செலோ டேப் இருக்குது. ஸோ இப்போது மேலே பார்த்தீங்கன்னா செலோ டேப் இல்லை. ஸோ நம்ம இனி இதை திருப்பிடலாம். இப்படி திருப்பிட்டு இனி அடுத்து நம்ம செலோ டேப் ஒட்டலாம். இனி நம்ம இதுக்கு முன்னாடி ஒட்டுனது மாதிரியே இதில் இது ரெண்டுக்கும் அதுக்கப்புறமா இது ரெண்டுக்கும் செலோ டேப் ஒட்ட போகிறோம். இனி நம்ம செலோ டேப் போட்டலாம். ஃபர்ஸ்ட்டில் இந்த 2 பீஸுக்கும் நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுட்டு போட்டுக்கோங்க. அடுத்த பீசஸில் செலோ டேப் ஒட்டிடக்கூடாது. ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா பீசஸுக்குமே எல்லா பீசஸ்னால் 2 பீசஸாக செலோ டேப் போட்டாச்சு. இப்போ நம்ம க்யூபில் எல்லா இடத்துலையுமே நம்ம எங்கெல்லாம் ஒட்டணுமோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம செலோ டேப் போட்டாச்சு. ஸோ இப்போ சூப்பராக க்யூப் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதுக்கு மேலே பிக்சர்ஸை நம்ம ஒட்டணும். ஸோ அதுக்காக நம்ம இனி பிக்சர்ஸ் ஒட்டலாம். இந்த க்யூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட மேஜிக் க்யூப். இனி நம்ம இதில் பிக்சர்ஸ் ஒட்டிடலாம். நம்ம இனி நார்மல் ஸ்டேஜுக்கு க்யூபை கொண்டு வரலாம். இதே மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த 2 பக்கத்துலேயும் நம்ம இப்போ டேப் ஒட்டி இருக்கோம். இந்த சென்டரில் டேப் இல்லை. ஸோ நம்ம இனி இதில் ஒரு பிக்சர் ஒட்டிட்டு இந்த இடத்த நம்ம கிழிச்சு விடணும். அப்போ தான் நம்ம இப்படி பண்ணும்போது ஈஸியாக போகும். இல்லைன்னா நமக்கு மொத்தத்திலே குளறிடும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் இதில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டில் சட்டி சாதம் தான் வைக்க போகிறேன். ஸோ பார்த்து ஒட்டிக்கோங்க. இனி நம்ம இதே மாதிரி ஒரு கத்தி வச்சு சென்டரை கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ பிக்சர் சூப்பராக ஒட்டி கட் பண்ணி விட்டாச்சு. இது கட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்குது. எங்கே உங்களுக்கு இப்படி ஓப்பன் வருதோ அந்த இடத்த மட்டும்தான் நீங்கள் கிழிச்சு விடணும். மற்ற ஆப்போசிட்டில் நீங்கள் கிழிச்சிட்டிங்கன்னா மொத்த க்யூபும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் முதல்ல இருந்தே தான் பண்ணணும். ஸோ இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர் சூப்பராக ஒட்டியாச்சு. இனி அடுத்த பிக்சர் ஒட்டலாம். அதுக்காக நம்ம இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். இதே மாதிரி 2யும் கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம சென்டரில் ஓப்பனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்டரும் கட் பண்ணணும், இந்த கிராஸும் கட் பண்ணணும். ஸோ இனி நம்ம இதில் ஒரு பிக்சர் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம சூப்பராக ஒட்டியாச்சு. இனி நம்ம இதே மாதிரி சென்டரை கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சென்டர் கட் பண்ணியாச்சு. இனி இதே மாதிரி சென்டரை கட் பண்ணி விட்டுருவோம். இந்த ஸ்டெப்பும் நம்ம முடிச்சாச்சு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதே மாதிரி தான் இனி நம்ம அடுத்த பிக்சர் ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இது எங்கே கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த லைன் கட் பண்ணணும், இந்த லைன் கட் பண்ணணும், இடையில இதில் இருந்து இதுவரை கட் பண்ணணும். ஸோ இனி நம்ம ஒட்டிடலாம். இனி நம்ம கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம சென்டர் கட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டில் நம்ம சென்டர் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இதை கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த பக்கத்தையும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் கட் பண்ணணும். இப்போ நம்ம 3 லைன் போட்டாச்சு. இனி சென்டர் கட் பண்ணணும். ஸோ அது பார்த்து சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த செக்ஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். ஸோ அதுக்காக நம்ம இனி இதில் ஒரு சின்ன பிக்சர் ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா இந்த சென்டர் மட்டும் நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இனி நம்ம இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிடலாம். இப்போது அதுவும் கட் பண்ணி முடிச்சு வச்சு இனி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதுக்காக நம்ம இதே மாதிரி நீளமாக வச்சுக்கோங்க. இனி இதில் எப்படி கட் பண்ணணும்னா இதே மாதிரி நீளமாக கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதே மாதிரி குறுகலாகவும் கட் பண்ணணும். ஸோ இனி நம்ம இதில் பிக்சர் ஒட்டிடலாம். இனி நம்ம ஃபர்ஸ்ட்டில் நீளமாக கட் பண்ணிடலாம்.
நீளமாக கட் பண்ணியாச்சு. இனி நம்ம குறுகலாக கட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு தெரிகிறது மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செக்ஷன் நம்ம அழகாக முடிச்சாச்சு. இனி அடுத்த செக்ஷன் போகலாம். இனியும் ஒரு பெரிய பிக்சர் தான் நம்ம இதில் ஒட்ட போகிறோம். இனி நம்ம இந்த பேட்டர்னில் எப்படி கட் பண்ண போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது மாதிரி இது கட் பண்ணணும், இது கட் பண்ணணும், இது கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் இருந்து இது வரை நீளமாக கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் பிக்சர் ஒட்டிடலாம். இனி நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த லைன் கட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த லைன் கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இந்த இட லைன் கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டில் இந்த லைன் கட் பண்ணோம், அதுக்கப்புறமா இந்த லைன், அதுக்கப்புறமா இந்த லைன், அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இதையும் ஒட்டி முடிச்சாச்சு. இனி நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒட்டினது தான் வந்திருக்கு. அதை நேரே அப்படியே திருப்பிட்டு இனி ஒரு பிக்சர் ஒட்டணும். நம்ம இதில் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ப்ளஸ் மாதிரியே கட் பண்ணால் போதும். ஸோ இனி நம்ம பிக்சர் ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டில் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு சைடு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கமும் ஒட்டி கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இனி நம்ம இந்த பக்கத்தை மட்டும்தான் ஒட்டணும். இனி நம்ம இதையும் ப்ளஸ்ஸாக தான் கட் பண்ணணும். ஸோ இனி இந்த பிக்சரை ஒட்டிடலாம். இனி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இனி திருப்பி வச்சுட்டு இதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக கட் பண்ணியாச்சு. நம்ம க்யூபும் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நம்ம இனி இதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம மேஜிக் க்யூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களோட பிக்சர் சட்டி சாதம், அதுக்கப்புறமா ஒரு அழகான சீனரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லயன் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ் இருக்குது, அதுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா பேரட் இருக்குது, அதுக்கப்புறமா 2 ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபால்ஸை தொடர்ந்து மீண்டும் எங்களோட சட்டி சாதம் பிக்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.